ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சட்னி பண்ணுறேன். இந்த சட்னி வந்து வதக்கி அரைக்கிற சட்னின்னு எங்கள் வீட்ல சொல்லுவாங்க. பட் ஒரு சில வீட்ல வந்து இது கார சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி அந்த மாரி இதுக்கு நெறைய பேர் இருக்கு. உங்க வீட்ல நீங்க என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பட் எங்க வீட்ல வந்து இத வந்து வதக்கி அரைக்கிற சட்னின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இந்த சட்னியில. ஸ்டார்ட்டிங்கே வந்துட்டு தாளிச்சு ஊத்தியிருக்கணும். தாளிக்கும்போது கூட எனக்கு அந்த கடலை பருப்பு கூட இல்ல. ஸோ ஏதோ ஒண்ணுன்னு சிம்பிளா செஞ்சேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. நீங்க எதெல்லாம் ஆட் பண்றீங்களோ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப சிம்பிள் தான். வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் காஞ்ச மிளகா. உங்களுக்கு வந்து கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மின்ட் இருந்தா மின்ட் ஆட் பண்ணிக்கலாம். மின்ட் ஆட் பண்ண இதுவும் வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லா நல்லா அதுவும் ஒரு டேஸ்ட்டா இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி என்னோட டின்னர் இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன டின்னர் சாப்பிட்டீங்க? மறக்காமல் இந்த சட்னியை உங்கள் வீட்டில் என்ன சொல்வீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.